பாஸ் பெற்ற வாகனங்களை மட்டுமே ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என நீலகிரி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி உட்பட பாரம்பரிய சிகிச்சை முறைகளை சேர்க்க கோரிய வழக்கில் பதிலளிக்கும்படி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. எங்கள் கூட்டணியை பிரிக்க யார் சதி வேலைகளை செய்தாலும் சிக்க மாட்டார்கள். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நிச்சயமாக திருமாவளவன் கூட்டணியில் நீடிப்பார் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். மேலும் இபிஎஸ் எப்போதும் பகல் கனவு காண்பவர். அவருடன் கூட்டணி போக யாரும் தயாராக இல்லை. அவரது கனவு பலிக்காது. கூட்டணி ஆட்சி அமையும் என்று அன்புமணி பகல் கனவு காண்கிறார். அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூட்டணியை விட்டு செல்ல மாட்டார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் இதே கூட்டணி நீடிக்கும். வெற்றி எங்களுடையது. கூட்டணி எங்களுடையது. தொடர்ந்து 2வது முறையாக ஸ்டாலின் முதல்வராவார். புதிய வரலாற்றை உருவாக்கி தருவார் என்றும், விஜய் கட்சி தொடங்கியது பற்றி நாங்கள் கவலைப்படவே இல்லை. நாங்கள் பணங்காட்டு நரி. எதை கண்டும் திமுக பயப்படாது. அவர் என்ன ஓட்டு வாங்குவார், எவ்வளவு ஓட்டு வங்கி உள்ளது என்பதையெல்லாம் தேர்தலில் பார்த்து கொள்ளலாம். திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் நட்போடும் பாசத்தோடும் இருப்பவர்கள். எந்த சதிவேலை யார் செய்தாலும் அதில் அவர்கள் சிக்க மாட்டார்கள் என்றும், 2026 தேர்தலில் கூட்டணியில் திருமாவளவன் நிச்சயமாக நீடிப்பார் என்றும் அமைச்சர் ரகுபதி உறுதிபட கூறியுள்ளார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு ஐநா விருது, உணவு பாதுகாப்பு துறைக்கு மத்திய அரசு விருது என்று 2 விருதுகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை பெற்றுள்ளது. தமிழகத்தில் கடந்த 3½ ஆண்டுகளில் திருக்கோவில்களுக்கு சொந்தமான 6847 கோடி ரூபாய் மதிப்பிலான 7115.56 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சமூக நல்லிணக்கத்துக்கு எதிராக பேசியதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து 2 நிர்வாகிகளை இடைநீக்கம் செய்து அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் மஞ்சக்கொல்லை கிராமத்தில் விசிக கொடி மற்றும் கொடிக்கம்பத்தை அறுத்தெறிந்தது தொடர்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விசிகவின் மக்களவை தொகுதி செயலர் வாக்க செல்லப்பன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலர் செல்வி முருகன் ஆகியோர் காவல்துறையை கண்டிக்கும் ஆவேசத்தில் கட்சியின் நன்மதிப்புக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் பேசியுள்ளனர். அப்பாவி வன்னியர் சமூக மக்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பாமக மாவட்ட செயலர், வன்னியர் சங்க மாநில தலைவர் மற்றும் விசிக கொடிக்கம்பத்தின் பீடத்தை இடிக்க முயற்சித்த பெண் ஆகிய தனிநபர்களுக்கு எதிராகவும் பேசியுள்ளனர். அதேவேளையில் அவர்கள் இருவரின் பேச்சுக்களும் இரு சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளது. எனவே வாக்க செல்லப்பன், செல்வி முருகன் ஆகிய 2 பேரும் 3 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுகின்றனர். 15 நாட்களில் ஒழுங்கு நடவடிக்கை குழுவினர் முன்பு இருவரும் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலால் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 13,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக நிலவி வரும் பருவநிலை மாற்றத்தால் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏடிஸ் எஜிப்டே வகை கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகி நோய்களை பரப்பி வருகின்றன. நிகழாண்டில் இதுவரை டெங்கு காய்ச்சலால் 20,500க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த எண்ணிக்கை கடந்த ஆகஸ்ட் மாதம் வரை 7,000 என்ற அளவில்தான் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மின் நுகர்வோர் தங்கள் புகார்களை மண்டலம் வாரியாக கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தெரிவிக்கலாம் என்று மின் வாரியம் அறிவித்துள்ளது. நிகழாண்டில் தமிழகத்தில் 6 MBBS இடங்கள், 28 BDS இடங்கள் நிரப்பப்படாமல் வீணாகியுள்ளன. இதையடுத்து இறுதி சுற்று கலந்தாய்வில் இடங்கள் பெற்றும் கல்லூரிகளில் சேராத 20 மாணவர்களுக்கு அடுத்த ஓராண்டு வரை மருத்துவ படிப்பில் சேர தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு 171 கோடி ரூபாயில் புதிதாக கட்டப்பட்ட கட்டடங்களை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கு நவம்பர் 25ஆம் தேதிக்குள் பணியிட மாறுதல் கலந்தாய்வு இணைய வழியில் நடத்தி முடிக்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் தெரிவித்துள்ளார்.
காசாவில் பலியான 70% பேர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் என்று ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் 80%தினர் குடியிருப்பு கட்டடங்கள் அல்லது வீடுகளில் உள்ளவர்கள் ஆவர். அமெரிக்க வெள்ளை மாளிகையில் முதல் பெண் தலைமை அதிகாரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பெண் தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள சூசி வைல்ஸ் விளையாட்டு வீரர் பாட் சம்மரலின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. பருவநிலை மாற்றம் காரணமாக சவுதி அரேபியாவில் பனிப்பொழிவு கொட்டிய வீடியோ வைரலாகி வருகிறது. சமீபத்தில் கனமழையால் வெள்ளக்காடாக காட்சியளித்த பாலைவனத்தில் தற்போது பனிப்பொழிவும் நிகழ்ந்துள்ளது. உலக வல்லரசுகளின் பட்டியலில் இந்தியா சேர்க்கப்பட வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றுள்ள முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தீரம் மிக்கவர் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் புகழாரம் சூட்டியுள்ளார்.